சிந்து பைரவி சீரியல்ல இப்ப மறுபடியும் நம்ம செழியனுக்கும் காயத்ரிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குது. ஸோ நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்ல இந்த சுவாதி வேணும்னே சிவா கிட்ட வந்து நம்ம ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பக்கத்து பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க. இதை சிந்து பார்த்துட்றாங்க. சிந்துக்கு வந்துச்சு பாருங்க கோவம். உடனே சிவாவை கூப்பிட்டு திட்டி அப்படின்னா என் கூடயும் செல்ஃபி எடு அப்படின்னு கன்னத்தோட கண்ணமா வச்சு உரசிக்கிட்டு நம்ம சிந்துவும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இதை மகா பார்த்துட்றாங்க. மகா பார்த்தா சும்மா இருப்பாங்களா? நேராக அன்னபூர்ணி கிட்ட போய் சொல்ல, அன்னபூர்ணி சிந்து நீ இந்த ஃபங்க்ஷனில் ஒன்றும் இருக்க வேணாம், என் மகளோட நிச்சயதார்த்தம் ஒழுங்காக நடக்கணும், ஒழுங்காக வெளியில் போயிடு அப்படின்ன உடனே சிந்து வேறு வழியே இல்லாமல் வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுடுறாங்க. இங்கே செழியன் காயத்ரியோட நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் என்ன, காயத்ரி வந்து சிந்துவை கட்டி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இல்லைன்னா எனக்கு நிச்சயதார்த்தமே நடந்திருக்காது அப்படின்னு கண்ணீர் மல்க நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தண்டனை ஏதோ மகாவுக்கும் சிந்துவுக்கும் ஒன்றா தான் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த மகா மட்டும் எந்த தண்டனையுமே இல்லாமல் சுதந்திரமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அப்கமிங்கில் இன்னும் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.